பழனி முருகனின் ஆண்டிகோலம் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நாரதர் ஒரு மாங்கனியை சிவனிடம் கொடுத்து ஞானகனி ஆகிய இந்த பழத்தின் பலனை பெற முழு பழத்தையும் ஒருவரே உண்ண வேண்டும் என்றார். ஞான குழந்தைகளான கணபதி முருகன் இருவரும் சட்டென்று அது தனக்கே உரிய பழம் என சண்டையிடத் தொடங்கினார்கள். இதனால் ஈசன் ஒரு போட்டியை உருவாக்கினார். உலகை முதலில் சுற்றி வருபவர்க்கே இந்த பழம் என கூற ஈசன் படைத்த 7 உலகங்களையும் வலம் வர மயிலேறி புறப்பட்டார் முருகன். கணபதி எல்லா உலகங்களையும் தனக்குள் அடக்கி அருள்பாலிக்கும் அம்மையப்பனை வலம் வந்து கந்தன் வரும் முன்பே கனியை பெற்றார். அனைத்து உலகங்களையும் அம்மையப்பனில் காணும் ஆற்றல் விநாயகருக்கு இருந்தது. தவத்தின் பலனாய் பெற்ற ஞானம்தான் அந்த ஆற்றலுக்கு காரணம் என்பதை உணர்ந்தார் முருகன். அண்ணனை மாதிரி தானும் தவமியற்றி ஞானகந்தனாக விரும்பியதன் விளைவே அந்த ஆண்டி வேடம். கனி கிடைக்கவில்லை என்ற சண்டையில் ஆண்டியாகவில்லை, தன்னை வழிபடும் பக்தருக்கு ஞானத்தை வழங்குவதற்காக விரும்பியேற்ற வடிவமே அந்த பழனி ஆண்டி வேடம். ஆண்டி கோலத்தில் உள்ள முருகனை வணங்கினால் நாமும் செல்வங்களை இழப்போம் என நம்பிக்கை கொண்டுள்ளனர். இது தவறாகும். மாயையான உலகில் இருக்கும் நாம் ஆணவம், கர்வம் போன்றவற்றை துறந்து போலியில் பற்றின்றி வாழ வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது. எத்தனை வேண்டுதல்களை செய்து எவ்வளவு செல்வங்களை பெற்றாலும் எந்த நிலையிலும் இருந்த நிலை மறவக்கூடாது என்பதையே ஆண்டிகோலம் காட்டுகிறது.